இப்பல்லாம் ஈவினிங் ஆயிட்டாலே பையன் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் கேட்குறான். ஃப்ரிட்ஜுக்குள்ள கொஞ்சமா காலிஃப்ளவர்ஸ் இருந்துச்சு. சரி அதையே ஃப்ரை பண்ணி குடுத்துடலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஹாட் வாட்டர்ல காலிஃப்ளவர்ஸ் எல்லாத்தையுமே பிளான்ச் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ மசாலா ரெடி பண்றதுக்கு 2 கப் அளவுக்கு கடலை மாவு, 1 கப் அரிசி மாவு, கொஞ்சமா மிளகாத்தூள், உப்பு எல்லாமே சேர்த்துட்டு மாவை கொஞ்சம் திக்கா கலந்துட்டு அது கூட பிளான்ச் பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவர்ஸையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். ஊற வைக்கணும்னு அவசியம் இல்ல. உடனடியா ஃப்ரை பண்ணாலுமே நல்லா கிறிஸ்பியா சூப்பரா இருக்கும். ஹஸ்பண்டுமே வந்துட்டாங்க. சரி அவங்களுக்குமே டீ போட்டுட்டு கொஞ்ச நேரம் அவங்க கூட உட்கார்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் டின்னர் ஒர்க் பண்ணதுக்கே ஸ்டார்ட் பண்ணேன். டின்னருக்கு இன்னைக்கு தோசை மாவு கொஞ்சமா தான் இருந்தது. வழக்கமா தோசை மாவு லாஸ்ட் போயிடுச்சுன்னா குழிப்பணியாரம் செய்யறது தான் வழக்கம். ஆனா இன்னைக்கு மினி இட்லி சாம்பார் சாப்பிடணும்னு டெம்டிங்கா இருந்துச்சு. அதனால அதை தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் சாம்பாரை வச்சுட்டு இன்னர் சைட்லயே மினி இட்லியுமே ஊத்தி எடுத்துட்டேன். இப்ப இருக்கிற இந்த கிளைமேட்டுக்கு நல்ல சாம்பார்ல ஊர்ன சுட சுட அந்த இட்லியை சாப்பிடுறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருந்தது. நீங்க இப்பதான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.